வணக்கங்க. வெல்கம் டு சக்திஸ் கிச்சன். இன்னைக்கு சக்திஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு டேஸ்டியான மசாலா அடி தான் இங்கே செய்ய போகிறோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி நான் மெயினாக பிக்னஸ்க்காக தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன். டீ போட தெரியாதவங்க கூட இந்த மாதிரி டீ போட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக வரும். வாங்க இப்போ பார்க்கலாம். இந்த டீக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி, பட்டை, 4 லவங்கம், 4 ஏலக்காய். இப்போ ஒரு பாத்திரத்தில் 160 ml தண்ணி சேர்த்துக்கங்க. நான் 2 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்ச இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் பட்டை லவங்கெல்லாம் அப்படியே தான் இங்கே சேர்த்துருக்கேன். நான் இடித்து சேர்க்கல. இடித்து சேர்த்தா மசாலா ஃப்ளேவர் அதிகமாக வரும். தண்ணி கொதி வந்த பிறகு 1 டீஸ்பூன் டீ பவுடர் சேர்த்துக்கங்க. இது 1/2 டீஸ்பூன் மெஷர்மெண்ட் ஸ்பூனுங்க, அதனால நான் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போது நம்ம தண்ணி எடுத்தோம் இல்லைங்களா, அதே கப்பில் 2.5 கப் நல்லா கொதித்த பால், காசின பால் சேர்த்துக்குங்க. இது லோ ஃப்ளேமில் வச்சு இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் கொதி வரட்டும். தலைவலி, காய்ச்சல், கோல்டு காஃபி இருக்கிறப்பெல்லாம் இந்த மாதிரி டீ வச்சு குடித்தா கொஞ்சம் நல்ல ரிலீஃபாக இருக்கும். சளி இருந்தால் கூட நல்லா கேட்குங்க. இஞ்சி சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, ஸோ நல்லாவே கேட்கும். இப்போ நான் 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன். மிக்ஸ் பண்ணி விடுங்க. டீ நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ இதை எடுத்து நல்லா வடிகட்டிக்கலாம். எனக்கு இந்த அளவு 1 கப் டீ வந்துச்சுங்க. இப்போ ஒரு சுவையான டீ ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, பார்க்குறப்பவே குடிக்கணும் போல இருக்கு இல்லைங்களா? உங்கள் வீட்லையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.